அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய பெத்தேல் மிஷன் சர்ச் பங்காருப்பேட் இதனுடைய யூடியூப் வாயிலாக இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதற்கு சில 4 வருஷங்களுக்கு மேலே இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். குறிப்பாக இந்த லெந்து நாட்கள் பிப்ரவரி மாதம் முதற்கொண்டு அதிகாலை ஜெபமும், பிப்ரவரி 14 முதல் இதோ கடந்த வாரங்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் தொடர்ச்சியா அனுதினமும் என் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் பார்ப்பதற்கு நாம் செய்திகளை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திலே வேத பாடம் வைத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் வருவார்கள். ஆனால் நீங்களும் இதை பார்க்க வேண்டும் என்று என் ஆண்டவரை குறித்து இந்த முறை நான் யோசித்திருக்கேன். எவ்வளவு தூரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிற விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையாக இருக்கும் என்ற உணர்வு இருந்ததினால் நான் கடந்த வருஷத்தில் அந்த வார்த்தையை தொடங்கி நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். குறிப்பாக இந்த வியாழக்கிழமை கடந்த வாரத்துக்கு முந்தி ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததான அந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை குறித்து தேவ சமூகத்தில் நாம் ஆராதித்தோம், ஐக்கியம் கொண்டோம், அந்த தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாய் சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஆலயத்திலே 1 தெசலோனிக்கேயர் அந்த நிருபத்தை தான் தியானித்து வருகிறோம். ஆனால் இங்கே நீங்கள் என் ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வசனங்கள். அப்போஸ்தல நடபடிகள் முதல் அதிகாரத்தில் சில வார்த்தைகள். 3ஆம் வசனம், முதல் வசனம் படிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 1:3. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். சரி, யார் இதை சொல்வது? லூக்கா. அவர் ஒரு அப்போஸ்தலர் அல்ல. 12 அப்போஸ்தலர்கள் வரிசையில் அவரும் இல்லை. அவர் ஒரு கிரேக்கர், அவர் ஒரு மருத்துவர். அவர்தான் இதற்கு முன்பு லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதினார். பின்பு இந்த அப்போஸ்தல நடபடிகளை அனுபவித்தும் அநேகரிடத்தில் கேட்டும் விசாரித்தும் தெளிவாக எழுதுகிறார். இதிலே இயேசுவானவரை குறித்து சொல்லுகிறார். தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அவர் இந்த பகுதியிலேயே இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, அதை தான் சுட்டி காட்டுகிறார். அப்ப நான் எழுதினேன் 3ஆம் வசனம், அவர் பாடுபட்ட பின்பு. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து எந்தெந்த விதத்தில் பாடுபட்டார், எப்படியெல்லாம் பாடுபட்டார், எவ்வளவு அவரை பாடுகளுக்குட்படுத்தினார்கள் என்கிற விஷயம் கடந்த நாட்களில் தியானித்திருக்கிறோம். இப்படி அவர் பாடுபட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதைதான் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, குறிப்பாக அந்த 12 ஒரு அப்போஸ்தலன் இல்லை, 11 அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகி, இன்னும் மற்ற ஸ்திரீகளுக்கும் அவர் தரிசனமானார். என்ன தரிசனமானார்? தன்னை
உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த வசனம் பாருங்க. தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, அவர் உயிரோடு எழுந்து கூட தேவ ராஜ்யத்தை குறித்து தம்முடைய அப்போஸ்தலர்களோடு கூட அவர் பேசினார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பல விதங்களில் இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். இது நடந்த சம்பவம் 2000 வருஷத்துக்கு முன்பு. இன்றைக்கும் அந்த உண்மை நிறைவேறி கொண்டிருக்கிறது. 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இது எதை குறிக்கிறார்? ஞானஸ்நானத்தின் விசேஷம். அதாவது யோவான் தண்ணீரில் ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுத்தார். ஆனா இப்போ நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற போறீங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே உள்ள அந்த சம்பவம், யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டதான அந்த காரியங்களை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதாங்க நடந்திருக்கிறது, நீங்கள் பார்க்க முடியும். ஆகையால் இந்த ஒரு அனுபவம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மூழ்குதலுக்குள்ளே போக போறதுனால, ஒரு வல்லமைக்குள்ளே செல்ல போறதுனால, இதுவரை இல்லாத ஒரு விசேஷித்த அனுபவத்திற்குள் நீங்கள் ஆட்கொள்ளப்பட போகிறதுனால நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். எப்ப சொன்னார்? ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு. என்ன சொன்னார்? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. எருசலேம்ல தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. எருசலேம் தான் முக்கியத்துவம் நிறைந்த ஒரு இடம் பாருங்க. உலகத்திலேயே எருசலேம் முக்கியத்துவமான ஒரு இடம். அதனால நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, நான் சிலுவை மரணத்துக்கு போய் உயிரோடு எழும்புவதற்கு முன்பும் இந்த மாமிசத்தில் நான் உயிரோடு இருந்தேனே, அப்பொழுது கூட உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா. அதே போல என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், எருசலேமுக்கு போங்க, அங்கே நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்புறம் அதன் பிறகு ஆண்டவர்கிட்ட அவங்க கேள்விகளை கேட்கிறாங்க, கூட வந்திருந்தவங்க. அப்போ ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். இதுவரைக்கும் நீங்க பலவீனமா இருக்கீங்க, போய் வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிறீங்க, பயந்து போய் இருக்கீங்க, தைரியம் இல்லாத இருக்கீங்க, விசுவாசத்துல நிற்க முடியாம இருக்கீங்க, சூழ்நிலையை பார்த்து விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால நீங்க இப்ப நான் சொல்லுகிற இந்த அனுபவம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் வந்த பிறகு ஒன்று பலன் கிடைக்கும், உங்கள் பலவீனம் மாறும். இந்த பலன் வந்த பிறகு ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும். என்ன தெரியுமா? நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பலன் உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் எருசலேமில் எங்கெங்க சாட்சியாய் இருப்பீங்க என்று சொல்லுகிறார் என்றால், எருசலேமில், யூதேயா முழுவதில், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப இதுவரைக்கும் பலவீனமானவங்க, பல விதங்களில் தடுமாற்றம் உள்ளவர்கள், ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். உயிரோடு ஆண்டவர் எழுந்த பிறகு அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்க போறீங்க. அந்த சாட்சிகளாய் இருக்க நீங்கள் எருசலேமிலே இருந்து ஒன்றுபட்டு கூடி காத்திருக்க வேண்டும் என்கிற அந்த காரியங்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். மற்றும் கீழே உள்ள சில விஷயங்கள், அவங்க என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க 120 பேர். அதன் பிறகு பேதுரு எழுந்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் வரும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள்
இந்த 1:8 சொன்னதே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருவார். அந்த ஆவியானவர் இறங்கி வந்து பலன் பெற்றதையும் சாட்சியாய் இருந்ததையும் அந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது. வாய்ப்பு வரும்போது படிப்போம், தியானிப்போம். உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? 2000 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் மரித்தார், அடக்கமடப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்று வரை அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்களும் காத்திருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியானுடைய பலத்தை பெறுங்க, ஊழியத்தை செய்யணும், சாட்சிகளா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து வாழுங்க. இது சத்தியம், இது உங்களுக்கு தேவையானது. தொடர்ச்சியாய் கர்த்தர் நம்மோட பேசுவாராக. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வார்த்தைகளை கேட்டு ஏதோ கேட்பதோடு போயிடாம கீழ்ப்படிந்து வாழ கிருபைதாரும் உதவி செய்யும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.